சூர்யாவோட 44வது படத்தோட டீசர் அண்ட் டைட்டில் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. சூர்யாவோட 2D என்டர்டைன்மெண்ட் தாங்க இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் வந்து கார்த்தி சுப்ராஜ் பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் வந்துட்டு சந்தோஷ் நாராயணன் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினை வந்துட்டு பூஜா ஹெக்டே வந்துட்டு நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டீசர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரு கோயிலை காமிக்கிறாங்க. பூஜா ஹெக்டே பார்த்தீங்க அப்படின்னா சூர்யாவோட கையை பிடிச்சி சூர்யா கையில் இருக்க காப்பில் வந்துட்டு ஏதோ கட்டுறது மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்து சூர்யா பார்த்தீங்க அப்படின்னா கோபம் கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா வந்துட்டு பண்ற விஷயங்கள் வந்துட்டு அவருக்கு பிடிக்கல, ஏதோ கோவப்படுற மாதிரியா விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியா சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா என் அப்பாவோட வேலை பார்க்குறத இந்த நொடியோட விடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க அப்பாவோட ஏதோ இல்லீகலா இவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த வந்துட்டு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது மாதிரி நமக்கு இந்த டீசரை பார்க்கும்போது தெரியுது. அடுத்து இந்த டீசர்ல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி கட்ட பஞ்சாயத்து ரவுடித்தனம் எல்லாத்தையும் இந்த நொடியோட விடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அடுத்த சீனே பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா வந்துட்டு ஒரு 3-4 பேர் அடிக்கிற மாதிரி வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ அவருடைய பாஸ்ட்ல வந்துட்டு அவருக்கே பிடிக்காம சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது இவருக்கு சுத்தமா பிடிக்கல. அதை தான் வந்துட்டு இது ரிவீல் பண்ற மாதிரி இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிரிக்க சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. இதை பார்க்கும்போது சூர்யா பார்த்தீங்க அப்படின்னா அடிதடி வெட்டு இந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனை அப்படின்னு இருந்துட்டு ஸோ அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வரும்போது ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு அவருக்கு தரது மாதிரியா ஃபீல் பண்றாங்க. அடுத்து சூர்யா பார்த்தீங்க அப்படின்னா என் பிறப்புக்கான பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு இனி காதல், பரிசுத்த காதல் அது மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில வந்துட்டு ரிவீல் பண்றாங்க ரெட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா வந்துட்டு அவருக்கே பிடிக்காத ஒரு சில விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. இது யாரோட சேர்ந்துன்னா அவங்க அப்பாவோட சேர்ந்து இல்லீகலா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ஒரு டைம்ல வந்துட்டு பூஜா ஹெக்டே வந்துட்டு மீட் பண்றாரு. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூர்யாவுக்குள்ள வந்துட்டு நிறைய மனமாற்றம் வந்துட்டு நிகழ ஆரம்பிக்குது. ஸோ பூஜா கிட்டே வந்துட்டு சூர்யா வந்துட்டு எப்படி ஒரு தவறான விஷயத்துல இருந்து வெளியே கொண்டு வராங்க அப்படின்றத அந்த படத்தோட கதையா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்துட்டு கமெண்ட்ல வந்துட்டு பதிவு பண்ணுங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் அடுத்த ஒரு சினிமா வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.